ஹே guys, I'm Mythic Voice. இன்னைக்கு பார்க்க போகிற அனிமே என்னன்னா ஸ்வாட் ஆஃப் கம்மிங் எபிசோடு 6 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து ப்ரீஸ்ட் வந்து அந்த காகிதத்தை வாங்கி வந்திருப்பான். அதை வந்து போட்டு அதை எரிச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காப்புல ஹீரோ. இந்த மாதிரி வந்து அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்க சொல்ல வந்து அந்த இடத்துல ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேர் வந்து லூ அக்ஷான், ஓகேங்களா. அவன் வந்து என்னடா பண்ணுறா அப்படி கேட்க சொல்ல, ஏதோ சம்திங் தப்பாக இருக்குப்பா, பக்கத்தில் ரொம்ப ஒரு மாதிரியான குரல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க சொல்ல, ஏதோ பூனை ஏதோ கத்துற மாதிரி ஸ்மெல் இது வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்ல டேய் அந்த இடத்துல பூனை இல்லைடா, அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தானே இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏந்து நின்று அந்த கட்டக்கால் உடஞ்சி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே என்னடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிக சொல்ல, சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சரி என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்ல, ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன் வரியாப்பா அப்படி கேட்டோடனே, என் லெட்டர் கொடுக்குற வேலைலாம் பார்க்க வேணாம், இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்மித்தில் வந்து அந்த ஸ்வாடை டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு வேலை இருக்குது வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூ அக்ஷன் வந்து கேட்குறான். அந்த டைமில் வந்து ஹீரோக்குள்ளே இருக்க வின்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அவனுக்கு வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிது. அவன் வந்து கேட்பான், டே நான் அந்த கட்டக்கால உடச்சதுக்காடா என்ன ஏன்டா இப்படி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடுன்னு சொல்ல டே அந்த கட்டக்கால ரிப்பேர் கூட பண்ணி கொடுத்துருந்தா உர்றாடி அப்படின்னு சொன்னோன்னு, எப்பா அதெல்லாம் இல்லைப்பா நீ முதல் கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல வந்து ஹீரோ வந்து கை காட்ட சொல்ல, சரி உனக்கு அந்த வேலை வேணும்னா என்னை வந்து நீ வந்து கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு, நான் வந்து அந்த வேலையை உனக்கு வாங்கி தரேன், நானும் இப்போ அந்த வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளாக் ஸ்மித்தோட கடையை சொல்லிட்டு கிளம்ப சொல்லோ. இது மாதிரி யோசிக்கிறான், ஏன் அந்த பையன் அப்படி பண்ணுறான், ஒரு வேளை அந்த கட்டக்கால உடச்சுதா எவ்வளோ ஃபீல் பண்ணுறானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளமிட்டு இருப்பானா. அந்த டைமில் அவன் எரிச்சதை தாண்டி போக சொல்ல அவன் பார்ப்பான். அவனுடைய நம்ம ஹீரோடைய ஆறாலாம் வந்து வெளியே வந்துட்டு உள்ள போகும். என்னடா நடக்குதுங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்து இவன் வாயை பொழந்துடும். என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு அங்க இருக்க பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவனை பார்த்துடும். யாரா அவன் என்ன பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க 4 கல் எடுத்து டப்புன்னு அடிக்க பாருங்க. ஒன்னு நெத்தியில, இன்னொன்னு எடுத்து சொல்ல முடியாத இடத்துல அடிச்சிடும். தலைவன் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ வச்சு மணியே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல சிட்டியில தான் காமிப்பாங்க. தலைவன் அந்த பொண்ணு எப்படி அடிச்சிச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே வர சொல்லும். அந்த இடத்துல வந்து அந்த பிரீஸ்ட் இருப்பாப்ல, நம்ம ஹீரோட பார்த்தாங்களே அந்த எபிசோட்ல வந்து அந்த பிரீஸ்ட் வருவாப்ல. இந்த மாதிரி நீ வாங்க இடத்தால இது வாங்கக்கூடாத இடத்துல வாங்கியிருக்க போல அடி அப்படி சொல்ல அதெல்லாம் உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சின்னதாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி உனக்கு ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படி சொல்ல எனக்கெல்லாம் ப்ராப்ளம் வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியவா சொல்லுவானா. நான் சொல்றத கேளு, உன் வாழ்க்கையே கொழுந்துட்டு எரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் சொல்ற மாதிரி பண்ணா உன் வாழ்க்கை கொழுந்து விட்டு எரியாம கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னையா சொல்ற நீ, என்னை வச்சு காமெடி பண்றியா, நானும் தீப்பெட்டியா கொழுந்து விட்டு எரியதுன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. நான் எரியறனோ இல்லையோ இருறா அவன் கடையை கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்து ஒரு செவத்துல தான் தைப்பான். அது தீ பிடிச்சிக்கும். இன்னும் நடக்குதுங்க லாஜிக்கே இல்லாம பண்றீங்க அப்படின்னு சொல்லுதானே. நான் உண்மையை தாண்டா சொன்னேன், உன் வாழ்க்கையை அப்படி ஆக போறான்னு சொன்னானே. போடா டேய் உன்கிட்ட உன் வாழ்க்கையை திருத்தத்துக்கு சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னை பார்த்து பயந்து வர்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சிட்டு இருவான். நம்ம அந்த அளவுக்கு சீன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எதுக்கிட்ட இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்துடாத உன்னை செஞ்சிருவான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஸ்ட் வந்து திருத்தி விட்டுருவாப்ல அந்த மனுஷன். என்னடாடி இந்த மாதிரி ஆயிடுச்சாடா நம்மளுக்கு, இந்த பிங்காக்கோக்கு இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா பிங்காக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரே பிங்காக்கோவான்ப்பா. அவன் வந்து புலம்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன நடக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அது எல்லாமே நடக்குது. நம்ம எதனா ஒன்று இது பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே முடிய மாட்டுது. இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா, அவங்களுக்கு இதயம் கூட இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் கீழே ஒரு குச்சி வையும் அவனுடைய பாக்ஸ்லேருந்து. அவன் வந்து எப்பா இந்த மாதிரி கடவுளையே காப்பாற்றுங்க அந்த அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அந்த டைமில் பின்னாடி ஒரு கையை வந்து இவனுக்கு வந்து பிடிச்சிரும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க சொல்ல, ஐயோ பேயை பற்றி சொல்லிட்டு இருக்க சொல்ல பேயே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்பான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு சில இலூஷன் மாதிரி காமிக்கும். அந்த பொண்ணு வந்து ஏதோ பேய்க கூட சண்டை போட்டிருக்க மாதிரியும் அவன் வந்து ஷாக் ஆகிடுவான். என்னடா நடக்குதுங்க, என்னடா இது இல்யூஷனு, இந்த பொண்ணோட ஃபியூச்சரா இல்லை இது மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சிட்டு இருப்பான். ஐயோ ஏதோ பெரிய சம்பவம் வரப்போகுது, டே பிங்கோ உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். என் பொண்ணா ஓடிடுறான், இந்த இடத்த விட்டு ஓடிடுறான்
காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிட்டு இருப்பான். கடவுளே என்னை எப்படின்னா காப்பாத்துங்க கடவுளே, இந்த கொடூரமான பேய்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா பொண்ணு அந்த கையை மட்டும் எடுத்துருமா நான் குடுகுடுன்னு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணு கையை எடுத்து இப்படி கீழே போட்டு கிளம்பலான்னு பார்ப்பானா, ஏமா தெய்வமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதுக்கு நான் தான் மாட்டேனான்னு சொல்ல சொல்ல திரும்ப பிடிச்சிடும் அந்த பொண்ணு அவன் காலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நான் என்னை விடமாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டாயிடுவான். ஐயோ நான் என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதும்மா, நான் அதெல்லாம் ஒர்த்து இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, இன்னும் கடவுளே உன்னை காப்பாத்துவாங்க, உன்னை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்க தெய்வமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு என்ன பண்ணனா, இந்த மாதிரி வந்து உனக்கு இன்னும் நிறைய இது ஃபியூச்சர்ல எவ்வளோ இருக்குமா, என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே இருப்பான். என்ன புலம்புறதுனே தெரியாம புலம்பும். அந்த டைம்ல அந்த பொண்ணோட ஃப்ளையிங் ஷாட் வந்துட்டு, தம்பி நீ அந்த பொண்ணை விட்டுட்டு போனா உன் கைக்கு ஸ்லைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து பேசாம இவன் காண்டாயிடுவான். சரி சரி நான் தானே அந்த பொண்ணை காப்பாத்திரமா, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சடனா மாத்தி பேசும். இந்த உலகத்துல யார் செத்தான்னு யார் சாவல்னா, நான் செத்தான்னா நான் சாவல்னா என்ன, நான் கன்ஃபார்ம் அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்ல டேய் பேசத்தை முடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட சொல்ல, சரி சரி கோவப்படாத நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கான். அந்த டைம்ல சரி நான் செத்தானா சாவல்னா அந்த பொட்டை எப்படா காப்பாத்திடுறேன், டே கோபால் என்னை விட்டுரு கோபால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப புலம்புவேன். வாய்ப்பே இல்லை, உன்னை விடவே மாட்டேன்டா, நீ அந்த பொண்ணை காப்பாத்து, அதுக்கப்புறம் தான் நீ உசுரோட போக முடியும் சொல்ல சரி நான் காப்பாத்தாம இந்த உலகத்துல யார் அந்த பொண்ணை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு சரி பிங்கோ உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி ஓட்டு யோசிப்பான். இந்த இடத்துல நிறைய ஃபேமிலிகள் இருக்கு, எந்த ஃபேமிலியை கூப்பிடலாம், மொதல் சங் ஃபேமிலியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங் ஃபேமிலியை வந்து வேண்டுவான். புறம்பக்கனாயே உள்ள வந்தனா வெட்டி போட்டுவனா சொன்னோடனே அவனுக்கு சரியான காண்டாடு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து லுங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு லுங் ஃபேமிலியை கூடுவான். லுங் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னு சொன்னோடனே, தம்பி இந்த பக்கம்லாம் வந்தா கழுத்தை வெட்டி தனியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஐயோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு வி ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணா, இந்த பக்கம் வந்த அவனை நீ துண்டு ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. என்னடா எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம காண்டாயிடுவான். ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு, இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலியை கூடுவான். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருக்காப்புல, அவர் பேர் வந்து ரூயின். ஓகேங்களா, அவர் வந்து இந்த பாரு நான் ஹெல்ப் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை, நான் மாஸ்டர் குவி அவருக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதுக்கப்புறம் இங்க வந்த மாவன் அந்த ஸ்மால் சிட்டில நீ இருக்க மாட்டேன், உன்னை அடுத்து துண்டு ஆகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவாரா. என்னடா நடக்குதுங்க, எனக்கு மட்டும் இது நடக்குதா இல்ல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் எடுத்து நடக்குதா, எந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலியில ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டானு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஸ்வாடை பார்த்துட்டு, தம்பி வேலையாச்சான்னு கேட்க சொல்ல, வேலையாவலப்பா அப்படி சொன்னோடனே அது ஒரு இலை மரத்துன்னு கொடுக்கும், அது கையில வச்சுட்டு, ஏம்மா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்ப்பான். யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஓகே அந்த ஆடு கிட்ட இந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். சரி என்ன நடக்குதோ தெளிவாக நடக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம ஹீரோவோட வீட்டான தான் வருவாங்க. சிங்பேங் கூடுவானா, என்னடா உனக்கு வேணும் அடி கேட்டோடனே, ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். ஏய் ப்ளீஸ்ப்பா வெளியே வந்துருப்பா, கதவு மட்டும் தரப்பா, இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவனும் ஹீரோ வாடான்னு கூடுவான். அத்தாட எபிசோடு முடிச்சிடறாங்க. இந்த வீடியோவில் வேற எதனா தப்பாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா வந்து வாய்ஸ் சரியில்லை, வேற எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைக் பட்டனையும் அந்த ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே கேஸ், டாட்டா பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.